ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் உத்ரா விலாக்ஸ். நான் உங்கள் உத்ரா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து கேரட் ஆயில் தான் வந்து ரெடி பண்ணி கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து கேரட் ஆயில் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேரட் ஆயில் வந்து பொதுவாகவே ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ நிறைய ஆக்ட்ரஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா நானுமே என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு வந்து கேரட் ஆயில் வந்து பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ நான் தான் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, கேரட் ஆயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக நீடடான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில், அதோட கேரட் வந்து தோல் நீக்கிட்டு துருவி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஹாட் ப்ராசஸ் மெத்தடில் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஹாட் ப்ராசஸ் மெத்தட்னால் நம்ம வந்து அடுப்பில் போய் சூடு பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம்ல, அது மாதிரி நான் இண்டக்ஷனில் பண்ணி இரும்பு கடாயில் தான் வந்து நான் இந்த ப்ராசஸிங் வந்து பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 to 6 days வந்து அந்த கேரட் வந்து அந்த ஆயிலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். நானுமே செல்ஃப் யூஸ்க்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்குமே வந்து நான் என்னோடய எல்லா ப்ராடக்ட்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்குமே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய குழந்தைக்கே நான் வந்து பண்ணுறனால நிறைய விஷயம் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். எல்லாமே யோசித்து தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து நான் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறது. ஸோ நாங்கள் செல்ஃப் யூஸ்க்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹேர் ஆயில் ஆகட்டும், ஹேர் டை ஆகட்டும், எல்லாமே வந்து ஆர்கானிக் பேஸில் தான் நான் வந்து பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வீட்டிலே ரெடி பண்ணுறதுக்கு என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 weekக்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிற மாதிரி நான் பண்ணிவிடுவேன். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கஸ்டமர் கொடுக்குறனால அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலே வந்து 1 week டைம் பீரியட் வந்து நான் கேட்குறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காண்டி தான் அந்த 1 week டைம் பீரியட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேயில் வந்து நான் ஒர்க் அவுட்டும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் ப்ளஸ் வந்து யோகா, நான் வந்து ஸ்ட்ரெச்சஸ் யோகா தான் வந்து ரெகுலராக வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது எத்தனை வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 years வச்சுக்கோங்களேன். நான் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து யோகா கிளாஸ் போனேன். ஸோ பிசிஓடி எனக்கும் இருந்திருக்கு. அந்த பிசிஓடி பிரச்சனைகள், ஹேர் க்ரோத் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்காண்டி போய் அதுக்கப்புறம் தான் வந்து கன்சீவ் ஆனேன். ஸோ பாப்பா வந்து பிறந்ததுக்கப்புறமா வந்து ஒர்க் அவுட்டே பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். அந்த யோகா ஆகட்டும் எல்லாமே விட்டுட்டேன். ஸோ இப்போ ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கேன். பாப்பாவுக்கு வந்து இப்போ 1 வயசு 2 மாதம் ஆகுது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸஸாக வெயிட் போட்டுருச்சு. ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் கண்ட மணிக்கு நம்ம சாப்பிடுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம வந்து பார்த்து சாப்பிடுவோமோ, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எல்லா விமன்ஸுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஓவர் ஈட்டிங். அதே தான் நானும் பண்ணிவிட்டு இப்போ போஸ்ட்போண்டும் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டும் நான் வந்து பண்ணாமல் இவ்வளோ கண்ணா பின்னான்னு வெயிட் போட்டேன். ஸோ நான் வந்து என்னையை வந்து நான் எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் ஃபோட்டோஸையும் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸையும் கொலாஜ் பண்ணி அப்படி தான் நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறப்பெல்லாம் வந்து ஐயோ நம்ம எப்படி இருந்தோம் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராஜுவலாக ஃபுட்டுலேருந்து ஒர்க் அவுட்லேருந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கேலரியில் போயிட்டு உங்களோட மேரேஜுக்கு முன்னாடி அண்ட் மேரேஜ் டைமில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அப்புறம் வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அந்த ஃபோட்டோஸ், அப்புறம் ரீசெண்டாக இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் கொலாஜ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா மதர்ஸுமே அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்குன்னு டைம் இருக்காது தான், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிக்கோங்க. அதுக்கு மாதிரி போஸ்ட்போன் பண்ணாதீங்க. போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா இதுதான் விளைவாக இருக்கும். நான் C-section பண்ணனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். ஒரு நமக்கு எப்படியும் புண்ணு ஹீலாக ஒரு 8 months அது ஆகும். 6 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகும். அப்போ இருந்தே பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பேன். ஸோ
ஸோ பாப்பாவுக்கு வந்து இப்போ 1 வயசு 2 மாதம் ஆகுது. ஸோ நான் இப்போ தான் வந்து எனக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு என் பாடி மேலே. சரி, நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் யோகா பண்ணாலும் நமக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, பெயின் ரொம்ப இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து அண்ட் ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த வீடியோலே வந்து என்னோடய ஸ்கின் கேர் வந்து நான் அப்போ என்ன ஃபாலோ பண்ணேன்னா, பிஃபோர் மேரேஜ் வந்து என்ன ஃபாலோ பண்ணேனோ அது வந்து கொஞ்சம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனே வந்து எதுவுமே கிடையாது. காலைல எந்திரிக்கிறேன், மூஞ்சி கழுவுறேன், அட்லீஸ்ட் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நம்ம நலங்கு மாவு இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் போடுறது, ஆயில் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறேன். பட் ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஹெர்பலாக எப்படி யூஸ் பண்ணலாம், வீட்டிலே எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இந்த ப்ராடக்ட் இந்த ஒரு பொருள் இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து அதை பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் கொடுக்குறதுக்கு நமக்காண்டி ஒரு டைம் கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து டிலே பண்ணுறோம். அதை வந்து நம்ம லேடிஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ நானுமே வந்து அப்படி ஒரு பர்சன் தான். ஆனால் இப்போ வந்து என்னென்னானே நான் மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப இதுவாக இருக்கேன், குறிக்கோளாக இருக்கேன். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, டயட்டு, அதுக்கப்புறம் வந்து டயட் ஃபுட்டு தான் வந்து இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறையாவும், கார்ப்ஸ் கம்மியாகவும். கார்ப்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த ரைஸு, இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த நமக்கு சப்பாத்தி இதெல்லாம் வந்து ஒரு 4-5 நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் வந்து ஒரு 4 to 5 சப்பாத்தியே சாப்பிடுவேன். இட்லினா பார்த்திங்கன்னா ஒரு 5 இட்லி 6 இட்லி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் தோசைனா பார்த்திங்கன்னா ஒரு 4 தோசையாக சாப்பிட்ருவேன். ஸோ இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்ஷனலாக வேறு என்ன இருக்கும், ஸ்ப்ரவுட்ஸோ இல்லை வந்து காய்கறிகள், அப்புறம் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வந்து என்னோடய பிளேட்டில் வந்து இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடித்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போ 2nd ஃப்ளோரில் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது நானே பண்ணுவேன். ஸோ குப்பை போடுறது இதெல்லாம் வந்து நானே போய் பண்ணிட்டு வருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தை கேர் பண்ணுற மாதிரி குழந்தைங்களோட ஹெல்த்தையும் கேர் பண்ணோம். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவிச்ச பயிறு, அப்புறம் வந்து தோசை, முட்டையில் வந்து வெள்ளைக்கரு இந்த மாதிரிலாம் கொடுக்குறப்ப அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாப்பா வந்து ஒரு 11 o'clock டைமில் இது சாப்பிடுவாங்க. ஸோ நான் ஸ்கின் கேர் சொன்னேன்ல, அது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை வந்து மின்ட்டோட அதாவது மின்ட்டோ துளசியோ ஏதோ ஒன்று அடிச்சுட்டு நீங்கள் ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கோங்க. அண்டு டோனருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் குக்கும்பரும் ஜூஸ் எடுத்து அதையும் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் வந்து டோனர் மாதிரி யூஸ் பண்ணோன்னா அப்போ வந்து ஸ்கின்னை வந்து ஒரு காட்டன் பேடில் வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஸோ பிளாக் மார்க்ஸ்லாம் கொஞ்சம் குறையும். அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வந்து ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கேன்ல, இதை வந்து ஃபேஸில் போட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வெயிட்